Hi dear students, paramedical 19 degree courses form D உடைய rank list updateக்காக நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சோ எல்லாருமே ஆஃபனா நீங்க வந்து tnmedicalselection.net official website வந்து நீங்க பார்த்துட்டே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட சேர்ந்து நானுமே இந்த official website frequent செக் பண்ணிட்டே இருக்கிறேன். சோ இந்த official websiteல இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு notification ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நேத்திக்கு ஒரு notification ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அது மாஸ்டர் ஆஃப் டென்டல் உடைய rank list ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய கவுன்சிலிங் ஷெட்யூல் டேட் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் யார் வந்து அட்டெண்ட் பண்ணணும் எந்த டேட் அப்படிங்கிற ஷெட்யூல் வந்து அவங்களுக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த கவுன்சிலிங் எம்டிஎஸ்க்கு வந்து நாளைக்கு வந்து தொடங்குறதாக இங்க டேட் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. யார் யாரெல்லாம் எந்த ரேங்க்ல உள்ளவங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இங்க தெரியப்படுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரி தான் நம்ம 19 டிகிரி கோர்சஸ்க்கு என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா 19 டிகிரி கோர்சஸ்க்கு இந்த மாதிரி கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ஷெட்யூல் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ஷெட்யூல் எந்த டேட்ல இருந்து எந்த ரேங்க் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை நம்மளுக்கு கொடுப்பாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து கேக்குறீங்க எக்ஸாக்ட்டா கன்ஃபார்மா நீங்க வந்து ரேங்க் லிஸ்ட் எப்ப ரிலீஸ் பண்ணுவாங்கங்கிற டேட் சொல்றீங்க. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்து போன வருஷம் நம்மளுக்கு எப்ப ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்கங்கிற பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த வருஷம் இந்த வீக் வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம், பிரெடிக்ட் பண்றோம். அந்த டேட்டை கன்ஃபார்மான டேட் வந்து நம்ம கையில கிடையாது. யார் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி தான் சொல்லணும். மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி எப்படி சொல்லுவாங்க, இப்ப நம்மளுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு இன்ஜினியரிங்க்கு வந்து ஜூலை 10ஆம் தேதி ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறத டிஎன்இஏஏ அவங்க அபிஷியல் வெப்சைட்ல இருந்து தெரியப்படுத்திட்டாங்க. பட் நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு அப்டேட் கொடுக்க மாட்டாங்க. இப்ப நீங்க எம்டிஎஸ்க்கு பாக்குறீங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி தான் அபிஷியல் வெப்சைட்ல திடீர்னு நியூ அப்படின்னு சொல்லி ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க, நியூன்னு சொல்லிட்டு கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி நம்மளுக்கு தெரிய வரணும்னா நம்ம அடிக்கடி போய் இந்த அபிஷியல் வெப்சைட்டை செக் பண்ணணும். சோ நீங்க அதனால நீங்க யாரும் ஒரி பண்ணாதீங்க. சோ இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலை வந்து நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்டா எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க யாருமே இந்த அப்டேட்டை பார்த்து பேனிக் ஆகாதீங்க. ரேங்க் லிஸ்ட் வந்துருச்சா, ஐயோ எனக்கு பேனிக் ஆயிருச்சு அப்படிங்கிறீங்க. நீங்க பேனிக் ஆகாதீங்க, ரொம்ப கூலா ரிலாக்ஸா இருங்க. எப்பனாலும் ரேங்க் லிஸ்ட் வந்தாலுமே உங்களுடைய நேம் வந்து கண்டிப்பா ரேங்க் லிஸ்ட்ல இருக்கும். அதே மாதிரி ரேங்க் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய உங்க நேம் நீங்க கண்டிப்பா கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. சோ அதனால நீங்க யாருமே பயப்பட வேண்டாம். என்னோட பிள்ளைங்க நீங்க யாருமே டிப்ரெஷன் ஆகாதீங்க, கூலா ரிலாக்ஸா ஹாப்பியா இருங்க. சோ அப்டேட்டை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம மூவ் பண்ணிக்கலாம். சோ இதனால நீங்க யாரும் பேனிக் ஆகாதீங்க. சோ தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருப்போம். அதை பார்த்து நீங்க வந்து முதல்ல டிப்ரெஷன் ஆகாம ஆன்சைட்டி ஆகாம இருங்க. ஏன்னா அப்டேட்ஸ் நீங்க கேட்டுட்டே இருக்கிறதுனாலதான் நாங்க வந்து அப்லோட் பண்ணிட்டே இருக்கிறேன். அண்ட் ஆல்சோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேக்குறீங்க ஜிஎன்எம் டிப்ளமோ நர்சிங் உடைய அப்ளிகேஷன் எப்போ ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு. நம்ம டிப்ளமோ அப்ளிகேஷன் வந்து ஜூலை லாஸ்ட் வீக் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம். அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்படியே டிலே ஆனாலும் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் வந்து டிப்ளமோ நர்சிங்க்கு அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதர் டிப்ளமோ கோர்சஸ்க்கு வந்து எப்போன்னு பாத்தீங்கன்னா இந்த டிகிரி கோர்சஸ் உடைய கவுன்சிலிங்லாம் முடிஞ்சு டிப்ளமோ நர்சிங் உடைய கவுன்சிலிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதர் டிப்ளமோ கோர்சஸ்க்கு அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அது அக்டோபர் மந்த் ஆயிரும். சோ என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் என் சேனல்ல இருக்கிறவங்க நீங்க கூலா ரிலாக்ஸா பாசிட்டிவ் வைப்ஸோட இருங்க. சோ ஒன்ஸ் நம்மளுக்கு அபிஷியல் வெப்சைட்ல ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆன உடனே கண்டிப்பா நம்ம சேனல்ல வந்து அப்லோட் பண்ணுவோம். கவுன்சிலிங் எப்படி அட்டெண்ட் பண்ணணுங்கிற கைடன்ஸும் கொடுப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதே மாதிரி நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.